ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுனமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது. மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த குரு பகவானும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இணைவு பெற்று கடகத்தில் உட்கார்ந்துருக்கு. அதன் பிறகு சூரிய பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. சுக்கிர பகவான் கன்னியில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த கிரக அமைப்பை வைத்து கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுக்க எங்கே இருக்காருன்னா 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 8ல் உட்காரும்போது பெரிய வலிவேதனை கொடுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா உங்கள் ராசியை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உச்சமாக இருந்து பார்க்குறார். நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கீங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் போய் வலிவேதனைங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கேன். அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது யார்? செவ்வாய். நீங்கள் கோபக்காரர், ஆக்ரோஷக்காரர். மிகப்பெரிய பலகீனம் அப்படின்னா கோபம். டக்குன்னு கோபம் வரும், அல்லது டக்குன்னு டெம்ட் ஏற்றுவாங்க, உங்களை கோபப்பட வைப்பார்கள். இதை மட்டும், அந்த கோபம் ஆக்ரோஷம் என்பதை மட்டும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ங்கிறது வலி வேதனை தான், ஆனால் அங்கேயே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் தான் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 8ங்கிறது வலி அல்லவா? அப்போ உங்களுக்கு யார் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இதுவரைக்கு தெரியலன்னா இப்போ உங்களுக்கு தெரிய போகுதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அங்கே போய் இருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நிறைய அந்த மறைந்துள்ள ஞானங்கள், மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம்தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடம் தான் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி யார்? குரு. குரு உச்சமாக உட்கார்ந்துருக்கார். பொருளாதாரம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய துறைகள், தொழில்கள் தகுந்தவாறு உங்களுக்கு பண வரவுங்கிறது கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது. நீங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க, செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போது பணத்துக்காக, பணம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல உழைக்க போகிறீங்க. அயராது, 8ங்கிறது வலி, அயராது உழைக்கப் போகிறீர்கள். 8 மணி நேரம் உழைக்கக்கூடிய விஷயங்களை இப்போ 10 மணி நேரம் உழைக்க போகிறீங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்காக, தன்னுடைய குடும்பத்தினருக்காக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய வழியையும் பொருட்படுத்தாமல் அது பார்க்கக்கூடிய குணாதிசயம் கொண்டிருந்தவர்கள் இந்த விருச்சிகத்தான். கடுமையாக, அதாவது நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் மறைந்துள்ள விஷயங்கள் கோபம் மட்டும்தான். இந்த விருச்சிகத்தினுடைய நெகட்டிவ் என்னென்னா கோபம்தான். அதே சமயத்தில் மனசில் சில கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் ராசி அல்லவா, அங்கே சந்திரன் நீச்சமாக இருக்கார் அல்லவா, அப்போ மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். அதாயிருமா, இதாயிருமா, இப்படி ஆயிருமா, நான் செய்கிறது தப்பா ரைட்டா, இந்த குழப்பம்ங்கிறது அது கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை.
மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். நீங்கள் தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உச்சமாக உங்கள் ராசிதிபதி 3ஆம் இடத்துல தான் உச்சமாக போகிறார். ஆனால் அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூரியனும் பார்க்குது. தன்னம்பிக்கையும் வளர்க்கும், தைரிய வீரியம் வளரும், பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம்தான். ட்ராவல்ஸ் இருக்கும், ட்ராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும், புகழும் கிடைக்கும். 3ஆம் இடம் கீர்த்தி, புகழ், கீர்த்தி. எந்த அளவுக்கு, அதாவது இது வரைக்கும் நான் நல்லா உழைச்சேன் சார், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு புகழ் கிடைக்கல, கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம்தான். அது எப்படி கிடைக்கும்? திடீர்னு கிடைக்கும். ஒரு பதவி உயர்வு திடீர்னு கிடைக்கும். ஒரு இடமாற்றம் நினச்சி இப்போ கிடைக்கும்னு நான் நினைக்கல சார், கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. இப்படி நல்ல பல விஷயங்கள், நல்ல அனுகூலங்கள், நல்ல மேன்மைகள், நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உண்டு விருச்சிகத்துக்கு. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் 5ல் உட்கார்ந்துருக்கார். அவர் குருவின் பார்வையில் இருக்கார். அப்போ 4ஆம் இடம் நல்லதாக இருக்கப்போ 4ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். ஒரு நல்ல தன்மை தான். தாயின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும். தாய்க்கு ஏதாவது ஹெல்த் சரியில்லை, அது சரியில்லைன்னா கூட இப்போ சரியாகக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கா, ஒரு பாம்பு கிரகம் இருக்கா, ஒரு நொயின் இருக்கும். வீட்டில் ஒரு நொயின் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். ஆனால் ட்ராவலில் மட்டும், அதாவது இந்த வண்டி வாகனங்களில் வித்தை காண்பிப்பது என்பது கண்டிப்பாக கூடாது. ஏன்னா செவ்வாய் போய் 8ல் உட்கார்ந்துருக்கா. செவ்வாய் தான் சர்ஜரி, செவ்வாய் தான் விபத்துக்கு காரக கிரகம். ஸோ அப்போ 8ல் போய் இருக்கிறனால இந்த வண்டி வாகனங்கள் செல்லக்கூடிய தன்மையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பூர்வ புண்ணியம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியம் பலமாக இருந்தால் பார்த்துக்கலாம். அதாவது என்ன, பூர்வீகமே பலமாக இருக்குல்லவா, அப்போ ஒரு பேஸ் இருக்குன்னு அர்த்தம். குழந்தைகள் நன்றாக வளரப் போகிறாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. அதற்கான முயற்சி எடுங்க, சக்ஸஸை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல தன்மை, குழந்தைக்காக, குழந்தைகள் உணர்வுக்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகள் செட்டில் ஆகுவதற்காக எத்தனை உழைத்தீர்களோ அதுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல செய்தி கொடுக்க போகிறது. குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய, குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய, குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது நல்லதா? இல்லை, நல்லது இல்லை. 6ங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடியவன் போய் 8ல் தனக்கு வளர்ச்சிருக்கு. அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் போய் 8ல் இருக்கீங்க, நெகட்டிவ்னு என்ன? எதிர்ப்பு, பகை கண்டிப்பாக போகக்கூடாது. தேவையில்லாமல் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. வம்பு வழக்குக்கு போகக்கூடாது, நெகட்டிவ் ஆகும். கடன் எச்சாக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. போச்சனை என்னாகும்? கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும். நீங்கள் போய் 8ல் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. எதையோ செய்து அவசரத்தால், அவசர கொடுக்கையால் எதையாவது ஒன்று செய்து விட்டு பின்னாடி புலம்பக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும். ஸோ இந்த மாதம் என்னென்னா, நிதானம், பொறுமை அவசியம். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. 8ஆம் இடத்துல என்ன இருக்குது? வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம். அப்போது அந்த நிகழ்வுக்கு போகக்கூடாது. அந்த நிகழ்வை தூண்டக்கூடிய செயல்பாடுகளும் உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். 7க்குரியவன் 11ல் உட்கார்ந்துருக்கார். அங்கே நீச்சமாக இருக்கார். ஆனாலும் திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும். அதாவது நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல, கொஞ்சம் அப்படியே வலு குறைவதை போல ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் ஆனால் நல்லது தான் நடக்கும். அப்போ திருமண சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா ஏன் இதை ஸ்ட்ராங்காக செய்யணும்னா, 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடம் வலிமை பெறுகிறதுன்னு சொல்லுவேன். அந்த 7ஆம் இடத்துக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு இடம்ங்கிறது 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் நல்லா இருந்தால் உங்களுக்கு திருமண பாக்கியம் இன்டைரக்டாக கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம்.
அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5க்குரியவன் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர். அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அப்போ திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். 5ஆம் அதிபதி 9ல் இருக்கார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஒரு நல்ல பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம், தொழில் பாக்கியம், வேலை பாக்கியம், இது மாதிரி ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு உண்டுங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல தன் வீட்டுக்கு போய் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ அதிகாரம் கிடைக்கும் அல்லவா, அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிகாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. பட் அங்கே கேது இருக்கார். அப்போ என்ன, நேர்கோடு, அரசாங்க விரோத நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடாது. பட் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க நேர்மையாக இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழையும் பெருமையும் உயர்வையும் சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மையும் எழுச்சியையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 8, 11 கனெக்டாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். அப்போ விருச்சிகத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகளும் உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றார் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. அது குருவோட சேர்றார். அப்போது 5, 9, 11, 2 இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுனால பணம், பொருளாதார உயர்வுகள், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. ஸோ உயர்வை தரக்கூடிய ஒரு மாதம், எழுச்சியை தரக்கூடிய மாதம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ சார் திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.